இப்ப தை மாதத்தில் வரக்கூடிய ரத சப்தமி மேம். வருஷம் நம்ம இந்த ரத சப்தமி பத்தி பேசுவோம். சோ ரத சப்தமியோட சிறப்பு, அந்த ஸ்டோரியோட. ரத சப்தமின்னா சூரியனினுடைய பிறந்த நாள். ஸோ இந்த சூரியனினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சூரிய பகவான் என்ன பண்ணனால ரத சப்தமி அன்னைக்கு சூரியனுக்கு ரொம்ப விசேஷமாக பண்ணுவா. இது எந்த இடத்துல ரொம்ப விசேஷம் அப்படின்னு சூரிய ஜெயந்தி, அதுவும் இந்த ரத்த சப்தமி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவா. அடுத்தது விசேஷமான கோவில் எது அப்படின்னு, தை மாதம் முதல் நாள் தான் நமக்கு சூரிய வழிபாடு அப்படிங்கிறது கிடையாது. ரத்த சப்தமி அன்னைக்கு தான் நமக்கு சூரிய வழிபாடு. ஸோ அன்றைய நாளில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். நிறைய நல்ல பதிவுகளா கொடுத்துட்டு வரீங்க. தை மாதம் துவங்கியதுல இருந்து நிறைய புதுமையான விஷயங்களும் மக்களுக்கு நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப தை மாதத்தில் வரக்கூடிய ரத சப்தமி மேம். வருஷம் நம்ம இந்த ரத சப்தமி பத்தி பேசுவோம். சோ ரத சப்தமியோட சிறப்பு, அந்த ஸ்டோரியோட சொல்லுங்க மேம். ரத சப்தமி இந்த தடவை 25 வருது. ஜனவரி மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரத சப்தமி. ஸோ ரத சப்தமின்னா சூரியனினுடைய பிறந்த நாள். ஸோ இந்த சூரியனினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சூரிய பகவான் என்ன பண்ணுறாராம், சூரிய ஜெயந்தின்னு சொல்லுவோம். இதை இந்த ரத சப்தமி அன்னைக்கு ரொம்ப விசேஷம். இப்போ தை 1ஆம் தேதி கூட சூரியனுக்கு ரொம்ப உகந்தது அல்ல, ஆனால் ரத சப்தமி ரொம்ப உகந்தது. ஸோ சூரியன் இப்போ நான் சொல்கிறேன்ல, வடக்கு திசையில் திரும்புகிறார் அப்படிங்கிறது. ஸோ அவர் தை மாதம் மகர ராசிக்கு போயிட்டார். அந்த மகர ராசியிலிருந்து அவர் அப்படியே நகர்ந்து இந்த ரத சப்தமி தான் அவர் தன்னுடைய 7 குதிரைகளையும் பூட்டி அருணன் அப்படிங்கிற அவருடைய தேரோட்டியை உக்காத்தி வச்சுண்டு அவர் தேரில் ஏறி உட்காந்து அப்படி திரும்புகிறாராம். அந்த திரும்புறது தான் ரொம்ப விசேஷம் ரத சப்தமிக்கே. அதனால் ரத சப்தமி அன்னைக்கு சூரியனுக்கு ரொம்ப விசேஷமாக பண்ணுவாள். இது எந்த இடத்துல ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி ரத சப்தமியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவா. திருச்சானூரில் கீழே தாயார் சன்னதிக்கு நம்ம போகிறச்சே அந்த ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம், சூரியனுக்குனே தனியாக கோவில் இருக்குது. அந்த குளத்தங்கரை பக்கத்தில் அங்கே சூரிய ஜெயந்தி, அதுவும் இந்த ரத்த சப்தமி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவா. அடுத்தது விசேஷமான கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமெய்யச்சூர். அங்கே தான் அருணன் அப்படிங்கிறவர் அருணனுக்கு அருணன் ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னே சொல்லலாம். சிவபெருமான்கிட்ட ரொம்ப பெரிய தபஸ் இருந்து அவர் இந்த கருடன் கதை நான் சொல்லியிருக்கேன். 2 முட்டை இருந்தது. அதில் ஒரு முட்டையை அவள் அவசரப்பட்டு இது பண்ணும்போது உருவ அமைப்பே நல்லா இல்லாமல் பிறந்த குழந்தை தான் இந்த அருணன். ஸோ அவர் நான் சிவனை தபஸ் பண்ணுறேன் பாருன்னு சொல்லி சிவனை போய் தபஸ் பண்ணி, ஏன்னா அருணனை எல்லாருமே இவன் என்ன பார்க்கவே அருவருப்பாக இருக்கான், இவன் என்ன கூணும் இதுவுமா இருக்கான், இது நன்னாவே இல்லையேன்னு ரொம்ப அவனை ஒதுக்குனாங்களாம். அப்போ அருணன் போய் சிவபெருமானை தபஸ் பண்ணி சிவபெருமான் பெரிய பதவியை கொடுத்தாராம். உனக்கு நான் சூரியனிடத்தில் உன்னை நான் தேரோட்டியாக வைக்கிறேன், உனக்கு அந்த சாப விமோச்சனத்தை கொடுத்தேன்னு சொல்லி அருணனை தேரோட்டி ஆக்கினது. இந்த சம்பவம் நடந்த இடம் பார்த்திங்கன்னா திருமெய்யச்சூர். அதனால் அங்கே சூரியன் ரொம்ப விசேஷம். திருமெய்யச்சூரில் அந்த அருணனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து சிவபெருமான் ஒரு அந்தஸ்தையும் கொடுத்தார் தேரோட்டுறதுக்கு. அதனால் இந்த ரத சப்தமி நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க, சூரிய பகவானை வணங்குறதுனால. ஸோ தை மாதம் முதல் நாள் தான் நமக்கு சூரிய வழிபாடு அப்படிங்கிறது கிடையாது. ரத்த சப்தமி அன்னைக்கு தான் நமக்கு சூரிய வழிபாடு. ஸோ அன்றைய நாளில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, சூரியனுக்கு உண்டான சமித்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எருக்கு. அதனால் அந்த எருக்க இலை இருக்கு இல்லையா, 7 இலை. அவர் 7 குதிரைகளை பூட்டுறார் இல்லையா, அதனால் 7 சூரியனை வைத்து தான் நமக்கு 7 நாட்கள் வாரங்கள் சூரியனால் தான். அதனால் 7 அந்த எருக்கன் இலையை நம்ம இங்கே ஒரு எருக்கன் இலை, இந்த 2 தோள்பட்டை, அதே மாதிரி 2 கண், 2 பாதம் இங்கே வச்சு அன்றைக்கி ஸ்நானம் பண்ணணும். சூரிய உதய சமயத்தில் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஸ்லோகமும் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வழக்கத்தில் இருக்குது.
ரத்த சப்தமி அன்னைக்கு இந்த எருக்க நிலையை வைத்து குளிக்கும் பொழுது நமக்கு உண்டான நரம்பு சம்பந்த வியாதிகள், கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாம் இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ சூரிய பகவான் தானே எனர்ஜி கொடுக்குறாரு. அதனால் ரத்த சப்தமி அன்னைக்கு ஆதித்ய ஹிருதயம் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரியனை வணங்கினால் நமக்கு சூரிய பகவான் என்றைக்குமே அந்த எனர்ஜியை கொடுப்பார். ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. சூப்பர் மேம். எருக்கம் இலை ஏன் மேம் மென்ஷன் பண்ணுறோம் நம்ம எருக்கம் குழி? ஏன்னா சூரியனுக்கு சமித்து எருக்கு தான். இப்போ நவகிரகத்துக்கு வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சமித்து வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால் புதனுக்கு வந்து மூங்கில் சொல்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சமித்து இருக்குது. எருக்க இலையை நம்ம வந்து அன்றைய நாளில் இந்த பச்சை இலை நாளே பறித்து வச்சுக்கணும். மற்ற நாள் காத்தால் நம்ம வச்சு ஸ்நானம் பண்ணணும். ஓகே மேம். இப்போ அன்றைய தினத்தில் நம்ம வாசலில் என்ன கோலம் மேம் போடுறது? தேர் கோலம் போடலாம். தேர் வந்து ரொம்ப விசேஷம், அதனால் தேர் கோலம் போடலாம். இதுக்கு ஸ்பெஷல் தீபம் மாதிரி ஏதாவது ஏற்றலாமா மேம்? சப்தமினாலே 7, அதனால் 7 விளக்கு ஏற்றுங்க. சூரியனுக்கு கிழக்கு முகமாக பார்த்து நெய் விளக்கு தான் ஏற்றணும். புது அகலில் ஏற்றி சூரியனை வந்து நம்ம ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் சொல்லுவோம், செம்பருத்தி பூ வச்சு அவருக்கு அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பதிவாக கொடுத்தீங்க மேம். இந்த ரத சப்தமி பதிவு அப்படிங்கிறது கம்பல்சரி நம்ம வருஷம் மக்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு. ஸோ இந்த வருஷமும் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு அந்த டாப்பிக்கே எடுத்துட்டு வரேன். முக்கியமாக தோல் சம்பந்தப்பட்ட வியாதி போகும்வாங்க ரத்த சப்தமியில் சூரியனை வணங்கினால். ஓகே மேம். சூரிய பகவானுக்கு வந்து தானம் ஏதாவது கொடுக்கலாமா மேம்? அன்னைக்கு கோதுமை தான். ஸோ அன்றைக்கி கோதுமை தானம் பண்ணுங்கள். கோதுமையை பரப்பிட்டு அது மேலே நீங்கள் விளக்கு வச்சு விளக்கேற்றுறதும் விசேஷம்தான். அது நீங்கள் வந்து சூரியனை பார்த்து உங்கள் வீட்டு மொட்டை மாடி இருந்ததுன்னா கொஞ்சம் தேர் கோலம் போட்டுட்டு கோதுமை பரப்பிட்டு 7 விளக்கு அது மேலே நீங்கள் வந்து விளக்கு வச்சு இது பண்ணுங்கள். அந்த கோதுமையை வந்து புறாக்களுக்கு அப்படியே கொடுத்துடலாம். சூப்பர் மேம். நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பதிவில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, விஷயம் தெரியாமல் நம்ம ஒரு சப்ஜெக்டை வந்து பேசக்கூடாது. நான் நிறைய பதிவுகள் இப்போ சமீபத்தில் பார்த்துட்டு வரேன். அது எல்லாமே விஷயமே தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு கருத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் ப்ராப்பர் இதுதான், இந்த பகவானுக்கு இந்த சமித்து தான் வசதி, இந்த தீபம் தான் ஏற்றணும், இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி உங்க பதிவுகள் இருக்கு மேம். ஏன்னா மக்களை வந்து தவறான திசைக்கு வந்து நம்ம அது இப்போ நிறைய இப்போ சமீபத்தில் நிறைய இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதில் எப்போவுமே விஷயம் தெரிஞ்சு பண்ணால் பாபம் நம்மளை சேராது. கண்டிப்பாக மேம். ரொம்ப ஒரு சிறப்பான பதிவாக கொடுத்தீங்க மேம். நன்றி.